ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறது முடியும் சில லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கொடூரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் ஏதோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நினைக்குது. அந்த கொடூரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணி தூக்கிட்டு போகுதுங்க. அந்த குழந்தைங்கள அந்த மிருகங்க எதனால தூக்கிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் குரூப்னால பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த கொடூரம் இருக்க அந்த குழந்தைங்களை எதுக்கு தூக்கிட்டு போச்சுன்னு கண்டுபிடிச்சி அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து அந்த குழந்தைங்கள காப்பாற்றினாங்களா இல்லையா கடைசியில் இதுதான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த 4 எபிசோடில் கதை கொண்டு போயிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் எனக்கு பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸில் இருந்துச்சு. செகண்ட் எபிசோடு கொஞ்சம் டல் ஆனாலும், ஆனால் தேர்ட் எபிசோடு 4th எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 4th எபிசோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு. அதே மாதிரி 4th எபிசோடு முடியும் போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸாக பார்த்தீங்கன்னா முடித்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க 4th எபிசோடில். இந்த வெப்சீரிஸில் வர கேரக்டரோட ஆக்டிங்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மைனஸாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. செகண்ட் எபிசோட் தேர்ட் எபிசோடு பார்த்தா உங்களுக்கே புரியும் ஏன் நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மைனஸ் எல்லாம் பார்க்காம கண்டிப்பாக நீங்கள் 4th எபிசோடுக்காகவே பார்க்கலாம் இந்த வெப்சீரிஸை. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4th எபிசோடு இருக்கும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ ஓவரால் இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடய பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75.